ஏன்னா தம்பியெல்லாம் இப்போ அடிச்சு கொண்டிருக்கா, அதெல்லாம் பேசணும்னா இன்னும் ரொம்ப பேசி போடுவேன். அப்புறம்னா அது வேணாம், அது தவறா செய்யாது. அதில் எந்த ஒரு நியாயமே இல்லை, அதில் நியாயமே இல்லை. சின்ன வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிறேன். அந்த பையன் அந்த கோவிலுடைய காவலாளியா இருக்கான். அம்மா பின்னாடி உட்காந்துருக்கு, ஒரு மக தான் அந்த வண்டியை கொண்டு வருது. கூட்டமாக இருக்கனால பார்க் பண்ண சொல்றதுக்காக அந்த சாவியை அவனிடம் கொடுக்குது அந்த காவலாளிகிட்ட. அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு அதை பார்க் பண்ண சொல்றான். இவன் உள்ள போயிட்டா வீல் சேர்ல, திருப்பி கொண்டாந்து வராங்க. திருப்பி ஏன்னா இவங்க இந்த பையன் ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்டுறது. திருப்பி ஒருவனிடம் சாவியை கொடுத்து வண்டியை எடுத்துட்டு வர சொல்லி இவளை ஏற்றி அனுப்புறான். 1 மணி நேரம் சென்ற உடனே 100க்கு தகவல் சொல்லப்படுகிறது. உடனடியாக சிசிடிவியை பார்க்கும்போது சாவியை கொடுத்து பேசுனதெல்லாம் மையமாக வச்சு இந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு செல்லும் போது அவருடைய கஸ்டடியில் எடுக்கும்போது அந்த பதிவேட்டில், காவல்துறை பதிவேட்டில் ஒரு கஸ்டடியில் எடுக்க போறோம்னு கூட அதில் பதிவாகலை. அவனை கஸ்டடியில் எடுத்து அவனை படுகொலை செய்து விட்டார்கள். கொலை தான் அது, அது அப்பட்டமான கொலை, அது யாருனாலையும் மறுக்க முடியாது. ஏன் அந்த கொலை நடக்கப்பட்டதுன்னு கூட தெரியல. உண்மையிலேயே அவங்க நகையே வச்சிருந்தாங்களா, 10 பவுன் சொல்றாங்க, இல்லை 15 பவுனே இருக்கட்டும். அந்த 15 பவுனை கழுத்துல போட மாட்டாங்களா, இத்தனை செயின் தான் இருக்கும். அது 10 பவுன்றது எவ்வளவு இருக்கும்? 2 செயின் இருக்கு, அவ்வளவுதான். இது அவங்களுக்கு ஏன் அந்த வண்டிக்குள்ள கழட்டி வைக்கணும்? ஏன் கழட்டி வைக்கணும் அந்த வண்டிக்குள்ள? அவங்க ஏன் கழட்டி வச்சுட்டு வரணும், ஏன் போகணும்? அப்ப அந்த நகை இருந்துச்சா இல்லையா, முதல்ல அதைத்தான் அவரை கண்டுபிடிக்கணும். நகை இருக்கப்பட்டதா தொலைந்து விட்டதா என்று அறியப்பட்ட பிறகுதான் அவனை கைது செய்திருக்க வேண்டும். அப்படியே கைது செய்தாலும் அவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவன் கொலை குற்றவாளி எல்லாம் கிடையாது. அவன் மேல் திப்ட் கேஸ் போட போறீங்க, அதை எடுக்க போறீங்க, அவனை விசாரணை பண்ண போறீங்க. இதுதான். இதற்காக ஒருவனை மனித இறக்கம் இல்லாமல் கொலை செய்வது நாகரிகமற்ற செயல். இந்த மண்ணில் பிறந்தவர்களானே அவர்கள்லாம் ஒரு இளைஞனை இப்படி அப்பட்டமா அடிச்சு கொள்றது, அது எந்த விதத்துல நியாயம்? அவனுக்கு குடும்பம் எல்லாம் இல்லையா, வாழ்கின்ற வயசு இல்லையா? அவன் எடுத்தே இருந்தாலும் அவனை விசாரணை நிலையத்துக்குள் கொண்டு வந்து அதை கைப்பற்றத்தான் பார்க்கணும். எவனோ எடுத்து திண்டு போயிருப்பான், சும்மா இருக்கிற வயல கொண்டு போய் நீ தான் எடுத்து கேஸ் போட தெரியுதுல்ல, கேஸ் போட்டு கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல. எத்தனை வழக்குகள் நாங்க பார்க்கிறோம், செய்யறீங்களா, அவசர அவசரமா செய்யறீங்கல்ல. எத்தனை வழக்குகள் நீங்க தண்டிச்சு விட்டீங்களா, கொண்டு விட்டீங்களா? ரோட்ல போகுது ஒரு பொண்ணை வெட்டி கொண்டு வரான், பஜார் நடு பஜாரில் வெட்டுக்கு படுகொலை செய்யறான். என்னென்னமோ நடக்குது, அவங்க கொண்டு விட்டீங்களா? நீங்க அவங்க தண்டனை கொடுத்துட்டீங்களா? ஒரு அப்பாவி இளைஞனை படுகொலை செய்தது அநாகரிகமற்ற செயல். இது நீங்கள் காவல்துறை, நீங்கள் காவல்துறையா இருந்தாலும் மனிதநேயத்தோடு நடந்துக்கொள்ளுங்க. எல்லாருமே குற்றவாளிகள்லாம் நாங்கள் சொல்லலை. எத்தனையோ காவல்துறையில் மனிதநேயம் மிக்க அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க.